இதான் பிரச்சனை. வெளியில வர எந்த தொந்தரவும் இருக்காது, எந்த இமிசை பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிப்பாங்க. இன்னைக்கு அருமையான ரசிகர்கள் நம்மள தாத்தாக்கள்லாம் வீட்டில் இருக்கவெல்லாம் சோத்துல தண்ணியை ஊத்தி, குழம்புல தண்ணியை ஊத்தி, புருஷன் தலையில கொடுத்த தண்ணியை ஊத்தி, சோத்துல தண்ணி ஊத்தி, குழம்புல தண்ணி ஊத்தி சொல்லு. ஆளு விருந்தாடி குடிச்சுன்னா சுடுதண்ணி காய வச்சு ஊத்த வேண்டியானே பழக்கம். ஹலோ, புருஷன் தலையில தண்ணி ஊத்தினா அவருக்கு போதை கூடிச்சுன்னா 2 குடத்தை ஊத்தினாதான் தெளிவு கொடுக்கும். உனக்கு அப்படிதான் ஊத்துமா வீட்டுல? அந்த வீட்டுக்கே போறது இல்லையே, அதனால தெரியும். எல்லாத்துலயும் கலப்பு கலந்தாதான் பெருமை. சரி, கலப்பு இல்லைன்னா அதுக்கு பெருமையே இல்லை. ஆனா இன்னைக்கு அருமையான ரசிகர்கள். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் ஒரு 4 லட்சம் ரூபாய் இருந்தா ஏன் விட்டு விட்டு வருது பார்ப்பார் என்னன்னு பாரு, இது லூசா இருக்க என்னன்னு. ஒரு 4 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். சரி, ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு இது வைக்கலாம். எது வைக்கலாம்? கிராமிய நிகழ்ச்சி. ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா கராட்டம் வைக்கலாம். வைக்கலாம்ல, நல்லா இருக்கும்ல. கராட்டம்னாத்தான் கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறுறாங்க. நம்ம நீனே மாலை கட்டினால நான் கராட்டை பார்த்தேன். இன்னும் மறக்கலையா? எப்படி மறப்பேன் உன்ன? அதை சொல்லு, அதை சொல்லு. என்ன பண்ணாத? ஆமா சொல்லு, உண்மையை சொல்லு. கராட்டத்துக்கு போய் என்ன பண்ண நீ? அது ஏன்டா போய் பார்த்தோம்னு எனக்கு மனசு மாறி. சும்மா சொல்லு, தெரிஞ்சுக்கிட்டோம்ல அவங்களும். ஏன்னா கராட்டம் வச்சா 2 லட்சம் ரூபாய் செலவாகும். சரி, ஒரு 40,000 இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். ஒரு 45,000 இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் இந்த நாடகம்தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கும், கிராமத்தார்களுக்கும், பெரியோருக்கும், தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். பேரன்பார்ந்த பெரியோர்களே,